ஹாய் நண்பா, இங்கே பாருங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒட்டங்கறி. ஸோ பிரியாணி பண்ணுவேன், கிரேவி பண்ணுவேன். பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. ஒரு 5 கிலோ இருக்கும் நண்பா. பாருங்கள் நண்பா, சரியான பீஸு, பெரிய பீஸாக இருக்குது. பாருங்கள், இதோட கொழுப்பு இருக்குது. பிரியாணி வைப்பேன், கிரேவி எல்லாமே வைக்கலாம் அதில். ஓகே நண்பா, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே நண்பா, நல்லா ஃப்ரெஷ்ஷு. இன்றைக்கி அடுத்தது கொடுத்தாங்க, நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் அடுத்தாரு. ஓகே நண்பா, ஸோ அவர் கொடுத்து அனுப்பிச்சி சவுதி. ஓகே நண்பா, இப்போ வந்து 5 கிலோ. ஓகே நண்பா, ஸோ பாருங்கள், முடிவாக இருக்குது. இன்றைக்கி ஒரு விளாட நண்பா உடம்புகரியோட. ஓகே நண்பா, கண்டினியூ பாருங்கள் வீடியோ. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு லைக் ஒன்று போடுங்க. அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, ஸோ நண்பா, நான் இன்றைக்கி வந்து ஒட்டகம் கறி வைக்க போகிறேன். ஒட்டகம் கிரேவி இருக்கிற குழம்பு. ஓகே நண்பா, பாருங்கள், ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் நண்பா. ஸோ கொழுப்புலாம் இருக்குது. நன்றி, பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே நண்பா, ஸோ இதுதான். இதோட எல்லாம் சேர்த்து போட்டுருவேன். ஸோ வெங்காயம் போட்டேன், எல்லாத்தையும் லைனாக போட்டுருவேன் நண்பா. ஏன்னா சீக்கிரம் குக்கரில் வச்சா சீக்கிரம் அது வேகும். இல்லை, நம்ம இந்த மாதிரி இதில் வச்சோன்னா ரொம்ப கஷ்டம், வேகாது. ஸோ நல்லா இப்படி பண்ணுறோம். நம்ம கறி தான் குழம்பு. ஓகே நண்பா, நீங்கள் ஒரு விளாடலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்க முன்னாடி உனக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, ஷேர் பண்ணாமல் வந்து ஒரு லைக் கவுண்ட் போட்டுருங்க, ஷேர் பண்ண நண்பா. ஸோ இதுதான் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஒரு பிடிக்கலாம் நண்பா ஒட்டகம் கறியோட. ஓகே நண்பா, ஓகே. ஸோ நண்பா, இப்போ பச்சை மிளகா கட் பண்ணிக்கிறேன். ஸோ பச்சை மிளகா ஸ்லீவாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 அப்படி கட் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே மக்களே, ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டுக்கோங்க நண்பா. ஓகே மக்கா, அதை வச்சுட்டேன். தக்காளி ஒரு அரை, நீங்கள் 1 வேணுமா போட்டுங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குது வந்து. ஸோ நான் ஆஃப் போட்டுக்கிறேன் நண்பா. ஸோ நான் தோலை ஒழிச்சுட்டு தான் போடுறேன். ஸோ இதில் நான் மசாலாலாம் போட்டுருணும். இப்போ ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டுருவேன். ஸோ இது க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ ஒரு கரண்டி போட்டுருக்கேன் நண்பா. ஓகே நண்பா, ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ அது போட்டாச்சு. ஸோ நண்பா, இப்போ மசாலா போட்டுடலாம். இப்போ எல்லா மசாலாவும் போட்டுருவோம் நண்பா. ஸோ இது வந்து 2 கிராம் போட்டுங்க நண்பா. பட்டை, இது பே லீஃப், இது 1 கிராம் போட்டுங்க. சும்மா ஒரு போட்டால் போதும். ஸோ அடுத்தது கிராம்பு, ஏலக்காய் போட்டுங்க. அது ஒரு 1 கிராம் போட்டுங்க, சும்மா கம்மியாக போட்டுங்க. ஓகே நண்பா, உடச்சி போட்டுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டாச்சு, பே லீஃபும் போட்டாச்சு. இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணுவோம். ஓகேப்பா, மசாலா என்ன மிக்ஸ் பண்ண பாருங்கள். இப்போ நான் சில்லி பவுட்ரு, ஸோ மிளகாத்தூள் ஒரு நண்பா. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகே நண்பா, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. என்னோட அந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் சின்னது, ஸோ அதனால் உங்களுக்கு தெரியல இடம் கொண்டாடி. ஸோ இதோட மஞ்சத்தூள் ஒரு 3 கிராம், இது ஒரு 5 கிராம் போட்டிருக்கேன். சில்லி பவுட்ரு, இது வந்து மஞ்சத்தூள் ஒரு 2 கிராம் போட்டால் போதும், எவ்வளோ போட்டால் போதும். ஓகே நண்பா, ஸோ மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்குவேன். பாருங்கள், மல்லித்தூள் 1 ஸ்பூன். அப்புறம் கறி பவுட்ரு, அரிப்போடு 1 ஸ்பூன் போட்டுங்க. போட்டு அப்புறம் கரம் மசாலா பவுட்ரு தேவையான அளவு ஒரு 1/2 கிராம் போட்டுங்க. ஸோ 2 கிராம் போதுங்க, ரொம்ப தேவையில்லை. ஓகே நண்பா, ஸோ இது வந்து திண்டுக்கல் மசாலா. ஸோ திண்டுக்கல் மசாலா ஒரு
அரை ஸ்பூன் போட்டுங்க, அரை ஸ்பூன் போதும். ஓகே நண்பா, இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட உப்பு போட்டுறாங்க தான் மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு கல் உப்பு போட்டுடலாம் நம்ம. கல் உப்பு போட்டேன். ஸோ எல்லாம் போட்டாச்சு. ஆயில் ஒரு 50 ml மெல்லி போட்டுங்க, 50 ml. ஓகே நண்பா. சாம்பா ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்றிடானு தான். ஓகே நண்பா, இதெல்லாம் கட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே போட்டாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே நண்பா, நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டுறேன் என்னென்ன மிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி. ஓகே மக்கா, ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. ஸோ தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுறேன். ஸோ வேவுறது நாடி பிடிச்சிடும். ஸோ ஓரளவு போட்டால் போதும், ரொம்ப போட தேவையில்ல. ஸோ நல்லா குத்திக்கலாம். நண்பா, இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக போடணும். தண்ணி போடாமல் நீங்கள் போட்டிங்கன்னா இதாகிடும். ஓகே நண்பா, ஸோ தண்ணி போட்டுருச்சு. தான் பார்த்துங்க. ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் குக்கர் ஏற்றிடுவோம். ஸோ ரொம்ப ஃபயர் ஏற்றி வச்சு பாருங்கள். மூடி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 10 விசில் விட்டோன்னா ரொம்ப மூடியை போட்டுறோம். குக்கர் நம்மள்ட்ட சின்ன இதாக இருக்குது. மூடியை போட்டாச்சு. வாடு வேவும். ஸோ ஸோ நண்பா, இப்போ தயிரும் அதில் ஊற்றுறேன் நண்பா. இப்போ தயிர் வந்து மிக்சியில் அடிக்க போகிறேன். ஸோ இதோட தேங்காய் போடணும். அதோட ஸோ தேங்காய் வந்து ஒரு 50 ml 50 கிராம் போட்டுங்க. ஓகே நண்பா. ஸோ எனக்கு அளவு தெரியும், ரொம்ப தேவையில்லை, லைட்டாக போட்டால் போதும். ஓகே நண்பா. நண்பா ஸோ ஒரு 40 கிராம் போட்டுங்க. இதில் கொஞ்சம் இதுவும் போடுவேன். ஸோ கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலையும் போடுவேன், நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ நண்பா, இப்போ இதில் புதினாவும் போடுவேன். ஓகே நண்பா. ஸோ கொத்தமல்லி போட்டாச்சு. தனியாக இது போட்டுறேன். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றணும் இதில். ஓகே நண்பா. ஸோ நண்பா, இது தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றினா சல்லு நிறைய. ஓகே நண்பா. ஸோ இதோட கொஞ்சம் சில்லியும் போட்டுக்கலாம். இது வந்து பச்சை மிளகா ஒரு 3 பீஸ் போட்டுருக்கேன் நண்பா, அதுவும் பார்த்து. ஸோ நண்பா, இப்போ பச்சை மிளகா போட்டாச்சு. ஸோ இதில் வந்து நான் தயிர் போட்டிருக்கேன், மல்லி இலை போட்டிருக்கேன், அப்புறம் பச்சை மிளகா 3 பீஸ் போட்டிருக்கேன் நண்பா. ஓகே நண்பா. அப்புறம் தேங்காய் போட்டிருக்கேன், அப்புறம் வந்து புதினா போட்டிருக்கேன். இந்த 4 ஐட்டம் போட்டு போகலாம், ஒரு அடி அடிச்சிடலாம் நண்பா. 5 ஐட்டம் போட்டிருக்கேன். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். இப்போ மிக்சியை போட்டு அடிச்சிடலாம். நண்பா, அரைச்சிட்டேன் பாருங்கள், செம்மையாக. ஸோ இதுதான் பாருங்கள், பச்சை வெள்ளை ஆகிடுச்சு. குழம்பும் அதே மாதிரி நேரம் மாறிடும். குழம்பு ஊற்றியாச்சு. நீங்கள் விளையாட்டு விளாட்லாம், சூப்பராக இருக்கும். தேங்காய் ஊற்றி சாப்பிட்டால டேஸ்ட்டு கும்பு இருக்கும் நண்பா. ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு அலசி இதில் ஊற்றினா பாருங்கள் நண்பா, செம்மையாக இருக்கு பாருங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு தான். ஸோ இது ஒரு 1 hour வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒட்டாங்கறி, கொஞ்சம் வேறு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ ரெடி ஆகிடுச்சு நண்பா. நீங்கள் ஒரு விளையாட வேணும், எல்லோரும் வாங்க சாப்பிடுது. நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே நண்பா. ஸோ இது போட்டாச்சு. கார்லிஸ் மேலே தூரி விட்டேன். பாருங்கள், பெரிய நல்லி ஆட்டோட நல்லி பார்த்துருப்பீங்க. ஆட்டோ நல்லி பாருங்கள், இதுதான்.
அவ்வளோதான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் நண்பா. ஸோ நண்பா குழம்பு ரெடியாக இருக்குது. நல்லி பாருங்கள், பெருசாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஓகே மக்களா, வேறு லெவலாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது நண்பா. வாங்க எல்லாம் சாப்பிட்றது. நானும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குண்ணா. ஓகே நண்பா. ஸோ நோம்புலாம் இப்போ முடிச்சாச்சு. ஸோ இப்போ டின்னர் சாப்பிட போகிறோம். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள் வீடியோ. ஸோ நண்பா, இப்போ டீ, தமீஸு, உப்பூசு எல்லாம் வாங்கியாச்சு. இந்த பாருங்கள், இதை சாப்பிட்றலாம். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு விளையாட்டு விளையாடலாம். ஓகே நண்பா. ஸோ மேலே குழம்பு ஊற்றியாச்சு. ஸோ எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு நண்பா. ஓகே மக்களே, இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளையாடலாம். வாங்க எல்லோரும் சாப்பிட்றது. ஸோ நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு, இது வந்து தமீஸு. ஓகே நண்பா. ஸோ அதை பார்க்கலாம். கறி வந்திருக்கா? ஸோ கொழுப்பு இருக்குது நண்பா. ஸோ நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். ஒரு 4-5 பேருக்கு, 3 பேருக்கு கொடுத்துருக்கேன். சரி. ஸோ ஜெல்லி பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் இருக்கும் நண்பா. சூப்பர், செம்ம சூடாக இருக்குது. ஸோ நண்பா, கறி நல்லா இதாக இருக்குது, சூடாக இருக்குது நண்பா. அதெல்லாம் சாப்பிட முடியல. ஸோ பாருங்கள் ஆவி எப்படி பறக்குது. ஓகே நண்பா. அதே மாதிரி தமீஸ்க்கும் இங்கே சவுதி ரொட்டி, இது தமீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொழுப்பு சாப்பிட்றேன் நண்பா. சூடாக இருக்குது நண்பா. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பா. வேறு லெவலாக இருக்குது. அது இந்த கோகோனட் போட்டதுனால செம்ம டேஸ்ட் இருக்குது. உப்புலாம் கரெக்டாக இருக்குது நண்பா. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும் நண்பா. அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, அது ஷேருக்கு சமம் நண்பா. ஸோ இது வந்து பாருங்கள், எல்லாத்துக்கும் எல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. என்னடா பண்ணி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. ஓகே நண்பா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பா. வேறு லெவலாக இருக்குது. ஒன்று நல்லி சூடாக இருக்கும்பா. சூடாக இருக்குது, அதனால் நம்ம வாய் வந்துடும். அப்புறம் பாருங்கள், கறியும் வெளியில் வந்துடுச்சு. அப்பா, சூடாக இருக்கு பாருங்கள் நண்பா. பாப்பா, இந்த ஜெல்லி தான் காமிக்கலாம் பார்த்தேன், கடிக்கிறது சாப்பிட்லாம். சூடாக இருக்குது பாருங்கள். ஓகே நண்பா, ஜஸாக்கல்லாஹ் கர்.